எல்லாரையுமே உடன் வச்சுதான் அவர் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திருக்காரு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு நடத்துறாரு. அது எல்லாத்தையும் திடீர்னு இப்ப அவர்கிட்ட இருந்து எல்லாமே விலகி போயிட்டு நீங்களே இப்போ ஒரு புது இயக்கத்தை தொடங்கிருக்கீங்களே, இது எப்படி இருக்கு? அது அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. OPS chapter. தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்போ தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்போ அவர் இல்லை அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியமல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நாம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் என்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகிறவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களோட நிலை என்ன? அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? இல்லை, அதாவது நான் சொல்றது, நாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்காக நாம் என்ன உயிரை திறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? நான் ஏன் நீங்களாக கற்பனை இருந்தோம். அவர் ஒரு என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியல. எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ யாரிடமும் பேசுவதில்லை. ஏங்க இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். எல்லாம் ஒரு இப்போ அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் வருது. அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும். நாம் யாரையும் குறை சொல்ல போகிறதில்லை. அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை. நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிற்கணும்னு ஆசைப்பட்டால் நிற்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் போட்டியிட மாட்டாங்க. அந்த அணி சார்பில் நிற்கணும்னா அவர்களிடம் நீங்கள் பேசணும்ல. உங்கள் இயக்கம் அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அது சூடு பிடிச்சிருச்சே சார், இன்னும் நேரம் இல்லையே. எல்லாரும் கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ உங்க இயக்கத்தில் இல்லை, நாங்கள் யாராவது கூட்டணி சேரணுங்கிற கட்டாயம் இல்லை. அது வற்புறுத்தவும் வேண்டாம். நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு மனசில் இருக்கு. அவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தது. வினை திருப்பம் என்பது ஒருவன் மன திருப்பம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல, திரு கேப்டன் அவர்களோடு நீங்க ஒரு அந்த கட்சியுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் எது கேப்டன் திரு விஜயகாந்த் கட்சியுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்தீங்க. அவர் ஈரோடு இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்கல. இன்று திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? All those chapters are over. என்னை பொறுத்தவரையில் அவற்றை பற்றி நான் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை.
யார் எங்கே போனாலும் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள், அதோடு சரி. எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம். தேர்தல் நடுவில் வரட்டும். தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்த நாம் நம்முடைய லைனில் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது இருக்குது. நான் சொல்கிறது, தேர்தலில் நின்று நீங்கள் போய் பதவிக்கு போய் சிலவற்றை அடைய முடியாது. ஒரே ஒரு உதாரணம், சம வாய்ப்பு சொன்னான்ல, ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்றது. ஆங்கிலம் ஆட்சி மொழி, எல்லாருக்கும் சம வாய்ப்பு. பிரச்சனை வந்துதா? 1965 ஏன் மிகப்பெரிய கலவரம் வந்தது? அந்த சம வாய்ப்பு பறிக்கப்பட்டது. இந்தி தான் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. எந்த கட்சிகள்லாம் சேர்ந்தா போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே கிளர்ந்திருந்தார்கள். எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்களோ அது போல தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே இருந்தார். எந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணிச்சு? அறிஞர் அண்ணா அவருக்கு தெரியாது எல்லாம் ஆரம்பித்தது. அவர் அலறாரு அந்த வன்முறை செயல்களை கண்டு எப்படி நிறுத்ததுன்னு தெரியாமல். நாங்கள் கூட இருக்கோம். ஸ்பான்டேனியஸ் அப்சர்ட். ரெண்டு கேள்வி சார். அனைத்து இந்தியா ரங்கராஜ் பேசுறேன். தெரியுத ஒருங்கிணைந்த அதிமுக உங்க தலைமையில் உருவாக்க ஒரு முயற்சி நடந்ததா? அப்படி ஒரு முயற்சி மறுபடியும் நடந்தா அது நீங்க கேட்க தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அதிமுகக்குள்ள இருந்து நீங்க சொல்ற அத்தனை விஷயம் செய்ய முடியலையா? நீங்க தனி கட்சியா மாற வேண்டிய அவசியம் அதிமுக செய்ய முடியலையா? அதுக்கான அமைப்பு இல்லையா? ஏன் நீ இன்னொரு மாற்று அமைப்பு பற்றி இப்போ யோசிக்க? அதாவது நான் பொதுவாக இப்போ சொன்னால், அரசியல் கட்சிகள் தே பிகம் என்டர்பிரைசஸ். அதாவது அரசியல் இயக்கம் அல்ல, அரசியல் வணிகம் ஆயிடுச்சு. ஆகையினால நீங்கள் அரசியல் கட்சிகள் மூலம் இப்போ பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. அதாவது கண்டையை போட்டு விரால் எடுக்கிறாங்கங்கிறாங்களே, அந்த மாதிரி எலெக்ஷனில் செலவு பண்ணிங்கன்னா எலெக்ஷன் ஜெயித்த பிறகு பணம் சம்பாதிக்கும், அவ்வளோதானே நடக்குது. வேறு என்ன சாதிச்சிங்க? ஆனால் அது அரசியல் கட்சி கூடாதுன்னு சொல்ல, தேர்தல் கூடாதுன்னு சொல்ல, மக்களுக்கு ஏதோ செய்ய முடியுது செய்யட்டும், அது செய்யட்டேன். ஆனால் அடிப்படையான சில நிகழ்வுகள் இல்லைன்னா பின்னால் ஆபத்து. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது அங்கே உள்ளவர்களுடைய ஆசை. ஆனால் அது மட்டுமே வெற்றியை தரும் என்று நான் நம்பவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையுடைய வற்புறுத்தலின் பேர் தான் இந்த புதிய இயக்கத்தில் பிறகுதான் ஒரு தகவல் பரவுது. எது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேர் தான் இந்த உங்களுடைய புதிய இயக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறதாக தகவல் இருக்கு. பாவம், அவரையே தேவையில்லாமல் இருக்கிறீங்க. நான் அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உறுதியா இருக்கிறீங்களா சார்? யார் கூடயும் ஆதரவு இல்லை அப்படின்னு எனக்கு என்னங்க இனிமேல் யார் என்ன செய்ய போறாங்க? சார், தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், உங்களுடைய இயக்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைங்கிறத உறுதியா இருக்கீங்க? அது நான் சொல்லலையே. நான் சொல்லுகின்ற இந்த லட்சியத்துக்கு, இந்த கருத்துக்களுக்கு ஒத்த கருத்து உடையவர்களுக்கு ஆதரிப்பேன். சம வாய்ப்புங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது கூட ரிலேட் ஆகுது சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து நான் சொல்ற மாதிரி ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நம்பி போனோம். நான் அந்த கட்சிக்கு போய் என்னத்தை கத்தேன்? மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் பண்ணிட்டேன்னா நாம ஒருவர் நம்பி இவர் செய்வார் அப்படின்னு நாம் போகிறோம். செய்யலை, சரி நம்ம என்ன பண்ண முடியும்? அது போகத்தான் சொல்ல முடியும். இப்போ முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டாக என்னை பொறுத்த வரையில் நாம் யாரையும் இப்போ முழுசாக நம்பி அவங்க பக்கம் போய் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லை.
அதாவது சூடு கண்ட பூனையாக இருக்கப்ப நான் அதிமுக எம்ஜிஆரை மறந்து விட்டது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்திற்கு உங்களுக்கு அதிமுக எம்ஜிஆரை மறந்து விட்டது, அவர் பாடையிலிருந்து விலகி போகிறதுன்னு நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அவர் எம்ஜிஆர் புகழை பேசுகிறார். இது பற்றி உங்கள் பார்வை? என்னுடைய பார்வை ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, பேசுகிறார்கள், அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிள். வசதி பழத்தங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணோம். வேற ஒன்றும் நான் சிந்தனை. நீங்கள் வந்து சில அரசியல் கட்சிகளை டெஃபினேஷன் பண்ணீங்க, வணிகமயமாக தான் அந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனத்திற்குள் அதிமுகவும் வருகிறது. அது நீரே சிந்தித்து முடிவெடுத்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆருக்கு வளர்த்த கட்சி அதிமுகவும் இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சிக்கும் நீங்க என்ன ஒன்றும் பாக்குறீங்களா? இல்லை, ஒன்றும் சம்பந்தம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்களும் கட்சியில இருந்தீங்க, மூத்த தலைவர் நீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இன்றைக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அந்த நிலை ஏற்பட்டது. அது நம்ம வேலையில் ஆராய்வது. நாம வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வோம். நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம், தொடர்ந்து சுற்றுப்பயணம் போகிறோம். சார், நீங்கள் அரசியலில் நீண்ட நாளாக இருக்கீங்க. விஜய்க்கு இப்போ வந்து உங்களை கூட்டம் கொண்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எது இல்லை, நீண்ட நாளாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. விஜய்க்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு, அவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம். விஜய் வந்து எம்ஜிஆர் கிளைம் பண்ணிக்கிறாரு, அடுத்த எம்ஜிஆர் இல்லை, அவர் நிலைமை வேற. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நிலைமை சூழ்நிலை எல்லாம் வேற. நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இவருடைய இப்போ அவருக்கு வந்து ஒரு பின்னணி இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார், அந்த மாதிரி அவரோட பின்னணி இருந்தது. விஜய்க்கு அப்படிலாம் பின்னணி இல்லை. அது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. பின்னணி இருந்ததுனால ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னை பார்த்தா இவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர்னா புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டும் வேறு நாளாக வந்து உட்காந்தாக்கா இப்போ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு பின்னணி இருந்ததுனாலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் அதுக்கு போராடணும். ஆனால் பின்னணி இல்லாததில் இன்னும் ஒரு நன்மை என்னன்னா, அவங்க செஞ்ச தப்பு தண்டாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு முன்னோர்கள் இருந்ததுனால அவங்கள நம்ம டிசோன் பண்ண முடியாது. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு நம்மவும் பொறுப்பாகும். அந்த பிரச்சனையும் விஜய் கிடையாது. அதிமுகவுக்கு 30% வாக்கு வங்கி இருக்குன்னு விஜயே மேடையில பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அனுமானத்தை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அவர் பேசுறது நம்ம ஏன் வேணான்னு சொல்லிட்டு போகிறோம்? உங்களை யார் நம்ம சொல்கிறா? விஜயோடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க மூத்த அரசியல் தலைவராக இருக்கீங்க, பல தேர்தலை பார்த்துருக்கீங்க. ஆமா, விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? அது ஏப்ரலில் சொல்கிறேன். ஏப்ரல் மாதம் கரெக்டாக சொல்கிறேன் நான். இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட்ட இது ஆட்சியில பங்கு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? யாரு? காங்கிரஸ் திமுக கிட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கு பாடுபட சொல்லுங்க, அப்புறம் இல்லை பங்கு. சார், இந்த தேர்தல் யாருக்குமான போட்டி நினைக்கிறீங்க சார்? நான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தான் முதல்ல சொன்னேன், திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னே சொன்னேன். சார், உங்களோட ஆதரவா பல பேர் பயணிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுடைய கட்சியில அவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது முக்கியமான நபர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ யாரும் இல்லைங்க. நாங்கள் இப்போ இன்றைக்கி தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வருகிற 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு தான் நிலைமை தெரியும். நாங்கள் வந்து கட்சியை ரொம்ப பெருசாக வளர்க்கணும் இல்லை, ஒதிய பெருசு தூணுக்கு ஆகாதும்பாங்க. கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமே ஒழிய சும்மா
இந்த உப்புசமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. பலூன் மாதிரி ஒரு பின்னு விட்டிங்கன்னா டப்பாயிடும். 10 பேர் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி சரியாக இருக்கும். ஜெயலலிதாவுடைய போட்டோ இல்ல. எது மரியாதை செலுத்தின இடத்துல ஜெயலலிதாவுடைய photo இல்ல. அது 2 பேர் போதாதா? அப்போ அண்ணாவும் எம்ஜிஆரும் சார் ஓபிஎஸ் அவர்கள் உங்க சந்திக்க வாய்ப்பு ஓபிஎஸ் அவர்களை மீட் பண்றதுக்கான சூழல் இருக்கா? ஒருவேளை சந்திச்சா அப்படி மீட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தால் அதுக்கு முன்ன உங்களை சந்திக்கிறேன். என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறேன். சார் ஓபிஎஸ் இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்காம இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இல்லைங்க, அவர் அவரை பொறுத்தவரையில் கெட்டிக்காரர். அவர் ஒன்றும் அவ்வளோ லேசானவரில். அவர் எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து அவருக்கு உகந்த முடிவை தான் எடுப்பார். ஆமாம் அண்ணா ஒரே நிமிஷம். இப்போ வந்துட்டு 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் மாநாடு, அதில் பல கருத்துக்கள் வெளியிட்டு. ஆமாம், அது ஒன்று. இப்போ கட்சி கொடி அறிவிக்கிறோம். கட்சி பேர் 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா. பசங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். 23 ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சிருக்கோம். அதான் வருகிற 23ஆம் தேதி நாங்கள் வெளியில் ஒரு மாநாடு மாதிரி போடலான்னு பார்த்தோம். 21, 22 மழை வரும்னு அறிவித்தாங்க. சரி, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ரஞ்சித்குமார் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி மழை வீணாக போயிட்டது. இந்த தடவை அங்கே துவக்க விழா நடத்த போகிறோம். அதில் என்ன விரைவான நிறைய கொள்கைகள் திட்டங்கள் அதையெல்லாம் அறிவிப்போம். அங்கே மக்களை கூட்டி அறிவிக்கலாம்னு இருக்கிறோம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் இயங்குவது என்கின்ற முடிவோடு இருப்போம். போகிற பொழுது யார் யார் என்ன வருகிறார்கள், என்னென்ன திட்டங்களோடு வருகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கேற்ப நடந்து கொள்வோம். ஆனால் 1000 காலம் ஆனாலும் அறவழி நின்று ஒரு புதிய சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறது. எங்களுடைய எம்பளமே கூட யாதும் ஊரே யாவரும் தேடி அப்படிங்கிறது தான் எங்களுடைய எம்பளமே போட்டிருக்கோம். உலக பொதுநோக்கு என்ன நமக்கு மிகப்பெரிய பெருமைன்னா, எந்த இனத்திலும் இல்லாமல் உலகத்திலே உள்ள இனங்களில் தமிழ் இனம் ஒன்று தான் உலக பொதுநோக்கோடு தன் வரலாற்றை சமைத்து வருகிறது. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறார், உலக பொதுமறை. எங்கேயாவது தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழ்நாடு என்றோ இருக்கிறதா? எத்தனையோ இனங்களில் புலவர்கள் தங்களை பற்றி, தங்கள் நாட்டை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி தான் எழுதியிருந்தார், உலக பொதுநோக்கோடு. அதே மாதிரி கடவுளை பொறுத்தவரையிலும் இறை உணர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படை இருக்கிறதே தவிர ஏதாவது கடவுளை பற்றி எழுதியிருக்கிறாரா? அவர் தான் முதல் புரட்சியாளர். ஆக அந்த அடிப்படையிலே யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்று எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த படியை செய்வோம். அருமை நண்பர் நம்முடைய ரஞ்சித்குமார் அவர்கள் வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதாவது திருமண மண்டபத்தில், ஏன்னா மழை வருங்கிறதுனால திருமணம் 4000 பேர் நிறைய வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களது அரசியல் பயணம் தொடரும். எங்களுடைய கொடியாக, கட்சியினுடைய கொடியாக நீங்கள் கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் 1949 பிரிந்து துவங்கப்பட்டது. அப்பொழுது எத்தகைய கொடி உருவாக்கலாம் என்ற பேச்சு வந்தது. திராவிட கழகத்தில் கருப்பாக பேக்ரவுண்டில் சிவப்பு வட்டம் இருக்கும். அண்ணா சொன்னார், கொடி என்பது எளிதாக இருக்கணும். சாதாரண தொண்டங்கூட ரெண்டு ஷீட்டை வாங்கி அல்லது 2 புடையை வாங்கி தைச்சான்னா கொடி ஆகணும். எளிமையாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். ஆகவே என்ன பண்ணார், ஒரு கருப்பு ஒரு சிவப்பு மட்டும் போட்டார்.
அண்ணா. அதாவது பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஏழை எளியவரும் ஊரில் இருக்கிறவங்க கூட 3 பீஸை வாங்கி தைச்சான்னா கூடிய ஆகிடும். அதே அடிப்படையில் தான் கட்சி தலைவர் எம்ஜிஆரோ அறிஞர் அண்ணாவோ இங்கே இருக்கணும். இங்கே கொடியில் இருந்து என்ன பிரயோஜனம்? அதாவது நாளைக்கு வாங்கன்னா நம்ம கட்சிக்காரன் ஒரு 2-3 பீஸை வாங்கி அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை வாங்கி அங்கே ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்தாருன்னா கொடியாகிடும். கட்டி அடிச்சுக்கணும், அவன் பாட்டு சைக்கிளில் கட்டிக்கணும் வந்துக்கினே இருப்பான். எது அதுதான் அண்ணா படம் இருக்க, அண்ணா படம் இருக்காது. அதனால் இது அண்ணா வழியில் அந்த கொடி உருவாக்கப்பட்டது, அறிஞர் அண்ணா வழியில். ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் இருந்தோம், 2 பீஸ் தான் வருது கருப்பு சிவப்பு.